World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக கோவையை சேர்ந்த பாலகுரு நந்தி ஜோதிட நிலையத்தின் ஜோதிடர் திரு தனபாகியம் மேடம் அவர்கள் வீண் விரயங்களை தடுக்கும் பண ஈர்ப்பு சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேசி வருமாறு அன்புடன் பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 11வது கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றெடுத்த தாய் தந்தையின் பாதம் பணிந்து குருவின் ஆசியோடு குலதெய்வ அனுகிரகத்தால் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுள்ள தலைப்பு வீண் விரயங்கள் தடுக்கும் பரிகார சூட்சமங்கள். எமக்கு இந்த வாய்ப்பளித்த எமது பிரபஞ்ச குழு நிர்வாகிகளுக்கும் நவசக்தி ஜோதிட குழு நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். குரு வாழ்க, குருவே துணை. விரயம் பொதுவாக விரயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிட கருத்தில் நம்ம சொல்லக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். லக்னம் முதல் 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு வடிவம் கொடுத்து நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். விரயம் அப்படின்னா 12ஆம் பாவம். பொதுவாக விரயம் 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 அப்படின்னு நான் பேசுகிறோம் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறது விரயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிற பணம் விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். ஆனால் அந்த விரயம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 12ஆம் பாவம் என்பது தான் அயன சயன சுக போக விரயம் மோட்சம் ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ அயனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த நகர்ந்து போகிறது கூட ஒரு விரயம், அதாவது கால சூழ்நிலையிலே கடந்து போகிறோம் இல்லையா. அப்போது அயனம்னா கடந்து செல்லுதல். அப்போ அது கூட ஒரு விரயமாக தான் வரும். அப்போது ஒரு பொருளீட்டுவதற்காக ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சயனம், தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு மனிதன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போல்லாம் நம்ம நைட்டு இரவு பகல் இல்லாமல் வேலை செய்கிறோம். அப்போது நம்மளுக்கு தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். எதுக்காக அந்த தூக்கம் அப்படின்னா, காலையிலேருந்து நம்ம தூங்குற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக நம்மளோட உடல் சக்திகள் விரயமாகுது இல்லையா. அந்த விரயத்தை சேமிக்கக்கூடிய இடமும் அந்த 12ஆம் பாவம் தான். அப்போ விரயம் மட்டுமே இல்லை, அந்த 12ங்கிறதுல ஒரு முதலீடும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்சம்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இறப்பு, நம்மளோட கடைசி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 12ஆம் பாவத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது. விரயம்ங்கிறது வெறும் பொருள் செலவு மட்டுமல்ல, ஒவ்வொரு பாவத்திலும் ஒவ்வொரு கிரக காரகத்துவத்திலும் ஒவ்வொரு செயலிலும் உருவாகக்கூடிய விளைவுகள் தான் விரயம். அப்போது ஒரு பணம் விரயமாகுதுன்னா அது எப்படி சுப விரயமாக நம்ம மாற்றிக்கணும். விரயம்ங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் பொருளாதாரம் அப்படின்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு முதலீடுங்கிறது லாபம் அப்படிங்கிற ஒரு இது சேமிப்புன்னு நம்ம கொடுக்குறோம். அந்த லாபம் அப்படிங்கிற விஷயம் 2ஆம் பாவம் என்பது பணம் ஈட்டுதல், 10ங்கிறது தொழிலில் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது லாபம். அந்த லாபத்தை ஒரு சுப செலவாக செஞ்சு ஒரு வீடு வாங்கிறது, ஒரு கார் வாங்கலாம், இல்லை ஒரு பெரிய எஸ்டேட், அந்த மாதிரி நம்ம என்னென்ன தேவைகளோ நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது 12ஆம் பாவம் சொல்லக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுறதுக்கு தான் நான் சொல்ல போகிற விதிகள். சில பேர் தேவையே இல்லாமல் பொருள் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பொருள் செலவை தடுக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய விதிகள், ஜாதகம் இல்லை, ஜோதிடம் இல்லை, பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல வீடு தான். அனைத்துக்கும் வீடு தான் காரணம். ஒரு வீடு சுபிட்சமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் உள்ள மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. எப்படி மன்னன் சுபிட்சமாக இருந்தால் தான் அந்த நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்கன்ற மாதிரி, மன்னனோட ஆட்சி சரியாக இருந்தால் தான் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ஆட்சியில் வரக்கூடிய மக்கள் நல்லா இருப்பாங்கங்கிற மாதிரி வீட்டில் முதல்ல விரயத்தை தடுக்க ஒரு முக்கியமான விஷயம் 4 விஷயம் கடைப்பிடிக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா தண்ணீர். தண்ணீர் உபயோகிக்கிறது அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாது. சிக்கனம் தேவை. இப்போ
இப்போ நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணீரால் அழிவு, அதுவே ஒரு காரணம். தண்ணீர் வந்து வீண் விரயமே பண்ணக்கூடாது. முக்கியமாக எங்கேயுமே டேப்பில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகக்கூடாது. இது வந்து கம்பல்சரி. யாருக்கெல்லாம் சனிச்சந்திரன் கெட்டு போயிருக்கோ அவங்க வீட்டிலலாம் சாக்கடையும் தண்ணீரும் பிரச்சனையாக இருக்கும், எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி. அப்போது தண்ணீரை வந்து அதிகமாக செலவழிக்காமல் இருந்தாவே விரயம் தடுக்கப்படும். அடுத்தது உணவு. 2ஆம் பாவம்ங்கிறது உணவு இல்லையா, பணம் அப்படிங்கிறது அதில் தானே இருக்குது. உணவு வந்து அதிகமாக வீணடிக்கப்படக்கூடாது. கெட்டுப்போன உணவுகள் வந்து வச்சிட்டு இருக்கக்கூடாது. மீந்து போச்சு அப்புறம் யூஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கப்புறம். இப்போல்லாம் நிறையா நம்ம லேசினஸ், 2வது வேலை பழுனால ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம். ஆனால் அப்படி ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து பொருளாதாரம் நமக்கு தங்காது. உணவுங்கிறத வீண் விரயமாக பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப 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 முக்கியம். வந்து தேவையில்லாத இடங்களில் லைட் எரிஞ்சிட்ருக்கோம். நம்ம ஹாலில் இருப்போம், பெட்ரூமில் ஃபேன் ஓடிட்டுருக்கோம், டிவி பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம், கிச்சனில் வேலை செஞ்சிட்ருப்போம். இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கழிவு பாதைகள். கழிவு பாதைகள்லாம் அடைப்பு இருக்கக்கூடாது. கழிவு பாதையில் அடைப்பு ஏற்பட்டாவே தேவையில்லாத நோய் வரும், மன அழுத்தம் வரும், விரயம் ஏற்படும். இதெல்லாம் வந்து விரயத்தை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். இதை சரி பண்ணாவே பணம் தானாக தங்கும். இதில் இந்த மாதிரி ஒரு வீடு அப்படின்னு இருக்கும்போது அதில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறது. முக்கியமாக அதில் யூஸ் பண்ணக்கூடிய துடைப்பம், எந்த காரணத்துக்கூடும் துடைப்பம் தேஞ்சு போய் இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியமாக அது இதாகும் போதே நம்ம மாற்றிடணும். வீட்டில் வந்து எப்பவுமே நம்ம ஹாலில் இல்லைன்னா தென்மேற்கு மூலையில் ஒரு வெளிர் நீல நிற பல்பு, 0 வாட்ஸ் பல்பாவது எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கணும். அப்போ தான் அங்கே பொருளாதாரம் சேரும். அப்போ வந்து வீண் விரயம் தடுக்கப்படும். அதே மாதிரி சமையலறை. சமையலறையில் வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் மல்லி இலைகள், கொத்துமல்லி தலைன்னு சொல்லுவோம், மல்லி தலை இருக்கு இல்லையா, அந்த மல்லி இலைகளை வந்து அப்படியே கொத்தாக வைக்கணும். 3 days ஒன்ஸ் மாற்றணும். இப்போ வந்து பொருளாதாரம் வந்து நமக்கு தங்கும், விரயம் வந்து தடுக்கப்படும். சில பேரெல்லாம் மருத்துவ செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி தேவையில்லாததுக்கெல்லாம் மருத்துவ செலவாக இருக்கும். ஒரு விவேக் சொன்ன மாதிரி சுற்றி சுற்றி எழுதினாலும் அது விக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்ஸில் தீர்க்கக்கூடிய தலைவலிக்கு ஸ்கேன் வரைக்கும் போவாங்க. காரணம் அவங்களுக்கு 12ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்பு இருக்குது, 8ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி மருத்துவ செலவை வந்து குறைக்கிறதுக்கு அவங்க உபயோகப்படுத்த வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்களோட தொழில் சார்ந்த இடமாகட்டும் வீட்டிலே ஆகட்டும் ஒரு பிடி உளுந்தை எடுத்து அவங்களோட தலையை சுற்றி அந்த வாசலில் போட்டு விடணும். அடுத்த நாள் கூட்டி பெருக்கி குப்பையில் போடணும். அப்போ மருத்துவ செலவுகள் தடுக்கப்படும். இதெல்லாம் வந்து அதிக விரயத்தை தடுக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ விரயம்னு சொல்லியாச்சு. ஜோதிட ரீதியாக அந்த விரயம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, 12 பாவங்களிலும் விரயாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதி நின்றால் அவங்க எதுக்காக விரயம் பண்ணுவாங்க, அந்த விரயத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ 12ஆம் அதிபதி சூரியனாக இருந்து லக்னத்தில் இருந்தால் அவர் தனக்காகவும் தந்தைக்காகவும் அதிக விரயங்களை ஏற்படுத்துவார். தன் கௌரவத்துக்காக, தன் சுய கௌரவத்தை முன்னிட்டு தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்துவார். இல்லைனா அடிக்கடி அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவுக்கு உட்பட்டு அதுக்கான விரயம் பண்ணுவார். இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி யாராவது ஒருத்தவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சுட்டு வரணும். அடுத்து சந்திரன் லக்னத்தில் இருக்கார், 12ஆம் அதிபதியாக இருந்து லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா, இவர் தன் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, உணவு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனையை சந்திப்பார், தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்துவார். இவர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உணவை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. அதே ஏதாவது 2ஆம் அதிபதி சாரத்தில் அந்த சந்திரன் நின்று இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக உணவு தானங்கள் செய்யணும். செவ்வானா ஆயுதம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்கள், இதுக்காக வந்து அதிக செலவினங்கள் பண்ணுவார். புதன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நண்பர்களுக்காக செலவு பண்ணுவாங்க. அப்போது காதலனுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தேவையில்லாத வீண் விரயமாகுதுன்னு நினச்சா பேனா, நோட்டு, இதை புத்தகம் இந்த மாதிரி வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து தானமாக கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி திருநங்கைகளுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வரணும். நரம்பு சார்ந்த நோய் உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரணும். குருவாக இருந்தால் அடிக்கடி இவங்க எதுக்காக விரயம் பண்ணுவாங்கன்னா, தன்னோட குழந்தைக்காகவும் தன்னுடைய வீடு பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு, தேவையே இல்லாமல் நல்லா இருக்கும் வீடு,
ஆனால் இதே செஞ்சால் சரி வருமா, அதே செஞ்சால் சரி வருமா, வாஸ்துக்காரரை கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாமா, ஜோதிடரை, இப்படியே தான் அவங்க வந்து செய்வாங்க. அப்போ அவங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா, சிறு குழந்தைகளுக்கு வந்து அவங்க கல்வி உதவி செய்கிறது அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரும்போது அந்த குருவுக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து விரயமாகாமல் தடுக்கப்படும். அதுக்கப்புறம் சுக்கிரனாக இருந்தால் இவங்க வாசனை திரவியங்கள் வாங்கி தானமாக கொடுக்கணும். இவங்க பெண்களுக்காகவும் அத்தைமாருக்காகவும் தன் மனைவிக்காகவும் வீண் விரயங்களை சந்திப்பாங்க, வீண் விரயங்கள் செய்வாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறு குழந்தைகளுக்கு ஃபேன்சி பொருட்கள் வந்து தானமாக கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி கோவில்களில் உள்ள, அதாவது பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு வாசனை மலர்கள் சூட்டி அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும். இதில் வந்து சனி பகவான் விரயாதிபதியாக இருந்து அவரும் அதே மாதிரி விரயஸ்தானத்திலே இருக்கார் அப்படின்னாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன் தொழிலை முன்னிட்டு தேவையில்லாத செலவுகள் செய்வாங்க. அப்போ தொழிலாளர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரணும். செப்பல் வந்து வாங்கி தானமாக கொடுக்கணும். ராகு கேது விரயஸ்தானத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது பிரம்மாண்டமான ஆசையை தூண்டுபவர் ராகு. பயணத்துக்காக இவங்க செலவு பண்ணுவாங்க. நீண்ட தூர பயணம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் புக் பண்ணணும் அப்படின்னா அவங்க தெரியும், டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நவம்பர் 1 நான் ஊருக்கு போகணுன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் புக் பண்ணாமல் கடைசியில் போய் தக்கலில் புக் பண்ணி, இல்லைன்னா ஒரு ஃபைனு, இந்த மாதிரி தான் பயணத்தில் அவங்க ஃபைன் கட்டுவாங்க. நிறைய தேவையில்லாத விரயம் பண்ணுவாங்க. லக்ஸூரியஸ் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வேற்று மதத்தினருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கேது இருந்தால் ஆன்மீக விஷயங்களுக்கு இது பண்ணுவாங்க. தன் உடன் இருப்பவர்களோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும். செலவு செய்வதில் வந்து இவங்க வந்து ஒரு நாள் கணக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு நாள் கணக்கு சரி வராமல் வச்சுருப்பாங்க. அதனாலேயே சங்கடங்கள் உருவாகி அதிக பிரச்சனையை இது பண்ணுவாங்க. இதோட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு கேட்டால் வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க. வட்டி கட்டுறவங்க பார்த்திங்கன்னா இவங்க இந்த ராகு கேது செவ்வாய் 12ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றுச்சுன்னா இவங்க வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 12 அதிபதிகள் வந்து 12ஆம் இடத்துலையே இந்த சூரியன் முதல் சொல்லிட்டோம் நம்ம. அப்போ இதே வந்து உங்களுக்கு வந்து லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா தனக்காக செலவு பண்ணுவார், குடும்பத்துக்காக. 2ஆம் இடம்னா குடும்பத்துக்காக, அதே மாதிரி தன் முக அழகுக்காக. இப்போ விரையாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், இருந்து ஒரு செலவு வந்து அவருக்கு அதிகமாக வருது, அதிகமாக பிரச்சனைகள் தருதுன்னா அவர் வந்து யாருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னா, கண் பார்வையற்றவர்களுக்கோ இல்லை பல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கோ தன்னோட மாத சம்பளத்தில் முதல் தொகையை எடுத்து அந்த ஹெல்ப் பண்ணார், இல்லை உணவு தானம் பண்ணார்னா விரயம் குறைக்கப்படும். 3ஆம் இடம்னா கம்யூனிகேஷன். இவங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப விரயம் ஆகுது அப்படிங்கும்போது எந்த அதிபதி 3ஆம் இடத்து அதிபதியோ இல்லை 3ஆம் இடம் என்ன அதோ அந்த கிழமையில் அவங்களோட மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். நோட்டு புத்தகங்கள் வந்து சிறு குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் தானமாக கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப தேவையில்லாத மருத்துவ செலவாக வருது அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்டேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். யாராவது ஒரு ரொம்ப லோ லெவலில் இருக்கிறவங்க ஒரு வீடு கிரயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த பேப்பர்ஸ் வாங்கி கொடுக்குறக்கு இவங்க ஹெல்ப் பண்ணும்போது, ஏன்னா அந்த நிலைத்து இருக்கும் அந்த சொத்து அவங்கக்கிட்ட, அப்போ இவங்களுக்கு என்னென்னா அந்த நோய் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான். 4ஆம் இடம் அப்படிங்கும்போது வாகனங்களுக்காக. இப்போ 4ஆம் இடத்துல விரையாதிபதி இருக்கார் அப்படிங்கும்போது வாகனத்தில் எப்போவுமே எரிபொருள் கரெக்டாக வச்சுக்கணும். பெட்ரோல் வந்து ட்ரை ஆகி வைக்கக்கூடாது, காற்றெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் என்ன கிழமை வருதோ அந்த கிழமையில் டயரில் இருக்கிற காற்றை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் அந்த டயரில் காற்று ஃபில் பண்ணாங்கன்னா விரயம் தடுக்கப்படும். 5ஆம் இடம் என்றால் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் தன்னோட தன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகளிடம் வந்து பாசமாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு செலவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக செலவு பண்ணணும். அப்போ வந்து விரயம் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடம்னா யாருக்காவது ஒரு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணலாம், இல்லை நம்ம தேவையான உபகரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதங்கள் வாங்கலாம். ஆஃபீஸுக்காகட்டும் இல்லை வீட்டுக்காகட்டும் நிறைய பேர் ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. அப்போ அது வந்து மாதத்தின் முதல் செலவாக அதை எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் போது வாழ்க்கை துணை, சமுதாயம் இதெல்லாம் வரும். அப்போ என்ன அப்படின்னா, சமுதாயத்தில் நமக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க, நம்ம பார்ட்னராக இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை சிறு வியாபாரிகளிடம் போய் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ சிறு வியாபாரிக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா 2 ரூபா நம்ம தெரிஞ்சே கொடுத்துட்டு வரணும். அப்போ வந்து அந்த விரயம் வந்து கம்மியாக போயிடும், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அதிக விரயம் தடுக்கப்படும். 8ஆம் இடம் அப்படின்னா
எதிர்பாராத அவமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இது. இவங்க தனக்குத்தானே தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து என்ன பண்ணணும்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வர்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தனக்கு தேவையான ஒரு பொருளை அந்த என்ன அதிபதி வர்றாரோ அந்த நாளில் போய் வாங்கிட்டு வந்து ரகசியமாக அதை வச்சுக்கணும். திருப்பி 1 வீக் கழிச்சு தான் அதை எடுத்து யூஸ் பண்ணணும். அதை வாங்கிட்டு வந்து வச்சதே அவர் மறந்துடணும். அப்போ வந்து அந்த விரயங்கள் அப்படிங்கிறது வந்து இதாகும். அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கும்போது கோவில்கள், குருமார்கள், ஆசான்கள் அந்த மாதிரி வரும். அப்போ அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது அப்படிங்கும்போது, இல்லைனா கோவில்கள் நடக்கக்கூடிய திருப்பணிகளுக்கு உதவி செய்யும்போது விரயங்கள் தடுக்கப்படும். 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம், கர்மம் செய்யக்கூடியவங்க, மூட்டு வலி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு முதல் செலவாக பண்ணணும். 11னா நண்பர்கள், லாபம். அப்போ சேமிப்பு விரயமாயிட்டே இருக்குது அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கும்போது சேமிப்பு. முக்கியமாக உண்டியல் வச்சு சேமிக்கும் பழக்கம். நான் எப்போவுமே என்னோட எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறது, பணம் நம்மக்கிட்ட தங்கணுன்னாவே உண்டியல் வைக்கணும்னு சொல்லுவேன். ஒரு டெபாசிட் போடுங்க, ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க அப்படிமே. அப்போ அந்த ரெக்கரிங் டெபாசிட் தொடர்ந்து பண்ண இவங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது தடுக்கப்படும். 12ஆம் இடத்துலையே இருக்குன்னா தன்னோட படுக்கை அறையை கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப பிரச்சனை 12ஆம் இடத்துலேயே ஒரு கிரகம், அதுலேயும் செவ்வாய், ராகு, சூரியன் இந்த மாதிரி இருந்துன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் 1 டே போய் அட்மிட் ஆகிடணும். அட்மிட் ஆகி இருந்து அடுத்த நாள் வரணும். இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிற ஒரு நோயாளிக்கு உதவி செஞ்சுட்டு வரணும். அடிக்கடி அவங்க அந்த உதவி செய்யும்போது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயங்கள் தடுக்கப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்களில் உங்களோட விரையாதிபதி இருக்காருன்னா எல்லாத்துக்குமே மருத்துவ உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. சந்திரனோட நட்சத்திரத்தில்ங்கும்போது உணவு தானங்கள், செவ்வாயோட நட்சத்திரத்தில் அப்படிங்கும்போது நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆயுதம் தேவைப்படுபவர்களுக்கு வாங்கி கொடுங்க. பிளட் டொனேஷன்ஸ் கொடுங்க. புதன் நட்சத்திரம்னா சிறுதானிய உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி நோட்டு, புத்தகம் இதே தான். குரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் நிற லட்டு தானமாக கொடுக்கறது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க. சுக்கிரன் அப்படிங்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா விரயஸ்தானமும் திருமணத்தோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு இடம் தான் தாம்பத்தியம் அப்படிங்கிறது. அப்போ சுக்கிரன் 20 வருஷம் தசை விரையாதிபதியாக இருக்கார். அப்போ விரயஸ்தானத்திலே இருக்கார் அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய ஒரு தம்பதிகளுக்கு நீங்கள் அந்த படுக்கை தானம் அப்படின்னு ஒரு பெட்டு இல்லை அட்லீஸ்ட் ஒரு பெட்ஷீட்டாவது நீங்கள் வாங்கி தானமாக கொடுத்தீங்க அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு ஓரளவு விரயத்தை தடுக்கப்படும். சனி அப்படிங்கும்போது செப்பல்ஸ், செருப்பு வந்து தானமாக கொடுக்கலாம். தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு தேவையான உதவிகள் நம்ம செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தாக்கம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு உடனே உதவி செய்யணும். ஏன் அப்படின்னா 12ஆம் பாவத்தோட நிவர்த்தி பாவம் 6. அப்போ 6னா நோய். அப்போ நோய்க்கான உதவிகள் செய்யும்போது 12ஆம் பாவத்தில் ஏற்படக்கூடிய விரயம் தடுக்கப்படும். இந்த மாதிரி கிரக காரகத்துவங்களையும் நம்ம வந்து செய்யலாம். இது போக தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீட்டில் எப்போ பாரு விரயம் ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா பொதுவாகவே வந்து தாந்திரிக விஷயங்களில் வந்து பண ஈர்ப்புக்கு அப்படிங்கும்போது பச்சை கலர், மஞ்சள் கலர், வெண்மை இந்த மாதிரி பட்டு துணிகளை நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம். அது வந்து ரொம்ப நல்லா வைப்ரேஷன் கொடுக்கும். ஆனால் விரயம் ஏற்படுது, இல்லை ஒரு நோய் வருது, ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது, அதை தீரணுன்னாவே சிகப்பு, நீலம் இந்த 2 கலர் தான் உபயோகப்படுத்தணும். அப்போ உங்களுக்கு புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நாளில் விரயத்தை தடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து உபயோகப்படுத்த வந்து ஒரு சிகப்பு கலர் துணியில் 1 பிடி வெந்தயம், 1 பிடி உளுந்து, பச்சை கற்பூரம், ஒரு 11 துண்டுகள், பன்னீர் ரோஜான்னு சொல்லக்கூடிய ரோஜா வந்து முடிஞ்சளவு 54 ரோஜாவோட இதழ்கள், அப்படி இல்லாத பட்சத்தில் 1 பிடி ரோஜா இதழ் அதில் வச்சு நீங்கள் கட்டி வெளியில் வந்து சுற்றும் போது பச்சை கலர் நூல்னால அந்த துணியை சுற்றி உங்களோட வீட்டில் வடமேற்கு மூலையில் வச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய விரயங்கள் தடுக்கப்படும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் துணி, 1 பிடி உளுந்து, கருப்பு உளுந்து வாங்கணும், வெந்தயம் 1 பிடி, பன்னீர் ரோஜா, பச்சை கற்பூரம், இதில் துளசி இலைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம். புதன்கிழமை எடுத்து வச்சு வியாழக்கிழமை காலையில் அந்த வடமேற்கு மூலையில் வச்சிங்கன்னா வீண் விரயம் தடுக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் ஒரு குடுவையில் வந்து வடகிழக்கு மூலையில் ஒரு மண் குடுவையில் வந்து வெட்டிவேர்,
சுத்தமான தண்ணீர் அதில் நிரப்பி அதில் வெட்டிவேர் போட்டு அதில் வந்து துளசி இலைகள் போட்டு நீங்கள் வச்சுட்டு அடிக்கடி அதை மாற்றிட்டு வந்தீங்கன்னாவே விரயம் தடுக்கப்படும். சில நபர்கள் வந்து சொல்லுவாங்க, நான் கோடி ரூபா கூட சம்பாதிக்கிறேன், ஆனால் ₹1 எனக்கு ஒரு மாதத்தில் தங்க மாட்டேங்குது. பட்ஜெட் போட்டு பார்த்தா ஒரு மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி பார்க்கும்போது மிச்சம் எதுவுமில்லை, எல்லாமே இஎம்ஐ கட்டுறேன், இல்லைனா தொழிலாளர்களுக்காக போகுது, இல்லை ஃபேக்ட்ரிக்காக செலவு பண்ணிடுறேன், வாகன செலவு நிறையா ஆகுது. இந்த மாதிரி அதிகமாக உங்களுக்கு விரயம் ஏற்படுதுன்னா சனிக்கிழமை நாள் நீங்கள் ரெகுலராக கால பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை காலையில் வரக்கூடிய ராகு காலத்தில் கால பைரவர் செவ்வாழைப்பழம் கொண்டு போய் வச்சு அவருக்கு வந்து தீபம் 2 தீபம் ஏற்றி அவருக்கு புணுகு ரொம்ப விசேஷம் வந்து பைரவருக்கு வந்து புணுகு. இந்த புணுகு சாற்றி அவரை வந்து சனிக்கிழமை நீங்கள் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வர நீங்கள் கால பைரவாஷ்டகம் உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ சொல்லலாம். அப்போ உங்களுக்கு விரயங்கள் தடுக்கப்படும். நீங்கள் இல்லை எனக்கு ஆலயம் பக்கத்தில் இல்லை நான் போக முடியாதுன்னு சொல்கிறவங்க அவரோட படத்தை வீட்டில் வச்சே தீபம் ஏற்றி கண்டிப்பாக கும்பிடலாம். காலபைரவர் ஃபோட்டோ வைக்கலாமா வேண்டாமா, லட்சுமி நரசிம்மர் படம் வைக்கலாமா, இதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. மனசு வந்து எதை நினைக்குதோ நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னு நினச்சி நீங்கள் பண்ணணும். பரிகாரங்கள் அப்படிங்கிறதே என்ன, ஒரு வழிகாட்டுதல் தானே, ஒரு மாற்று முறை அப்படிங்கிறதான் பரிகாரங்கள். அப்போ அந்த பைரவரை வந்து நீங்கள் கும்பிட்டு வர உங்களுக்கு வந்து விரயங்கள் தடுக்கப்படும். அதே மாதிரி மிளகா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சுத்தமான நல்ல வரமிளகாய் எடுத்துக்கணும். அமாவாசை நாட்களில் பிரத்யங்கா கோயிலில் வந்து யாகம் நடத்தப்படும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரத்யங்கரா கோவிலுக்கு போய் அந்த யாகத்துக்கு மிளகாய் வாங்கி கொடுங்க. அதிகமாக எனக்கு பொருளாதார இழப்பு இருக்குது, நிறையா பொருள் செலவு ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து யாகத்துக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி ரெட் கலர் துணியில் 9 மிளகாய், பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை வச்சு நீங்கள் கட்டி உங்களோட வீட்டில் என்ட்ரன்ஸில் நீங்கள் மேலே கட்டி விட்டுருங்க. இல்லை என் வீட்டில் அப்படியெல்லாம் கட்டுறக்கு வசதி இல்லை மேடம், நான் வந்து ஆர்சி வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு மூலையில் அடுத்தவங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல நீங்கள் வைங்க. அதே மாதிரி ஒரு பவுலில் கல்லுப்பு, அரிசி, சர்க்கரை 3ஐயும் சம அளவு எடுத்துக்கிட்டு ஒரு சேஃப்டி பின் அதில் வந்து குத்தி அதில் வந்து நீங்கள் ஏலக்காயும் கிராம்பு 5 நம்பர்ஸ் போட்டு தென்மேற்கு மூலையில் உங்கள் பூஜை அறைன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை படுக்கை அறையாக இருந்தால் கூட அதில் மேலே உயரத்தில் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா விரயம் தடுக்கப்படும். எல்லா இடத்துலையும் வீட்டில் 4 மூலைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து கல்லுப்பை வந்து ஒரு ஒயிட் கலர் துணியில் முடிஞ்சு நீங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டிங்கனாலும் இதே மாதிரி நீங்கள் வந்து விரயம் ஏற்படுறதை வந்து தடுக்கும். எப்போவுமே எங்கே போகிறதா இருந்தாலுமே உங்கள் பர்ஸில் கண்டிப்பாக 4 கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு பெஞ்சு வந்து கஸ்தூரி மஞ்சள் அல்லது மஞ்சத்தூள், அதே மாதிரி வந்து அருகம்பல், இதை எப்போவுமே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. தேவையில்லாத விரயங்கள் வந்து ஏற்படுறது தடுக்கும். ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருள் வந்து ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயோ இல்லை ஜாதிக்காய் பவுட்ரு இருந்தால் கூட அது தூப பொடியில் கலந்து நீங்கள் தூபம் போட்டுட்டு வாங்க, வீட்டில் விரயம் ஏற்படுத்தணும். ஜாதிக்காவை கூட வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த இடத்துல தெரியும் நம்ம பணம் செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குன்னு போய்ங்க. ஆனால் உங்களையே அறியாமல் நீங்கள் போய் ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தான் வாங்க போயிருப்பீங்க, அங்கே எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுக்கிறது பார்த்தா நம்ம தான் விண்டோ ஷாப்பிங்கில் ஸ்பெஷலிஸ்டாச்சே, பார்த்து அப்புறம் ஆசைப்பட்டு அதை வாங்கிடுவோம். அப்புறம் கிரெடிட் கார்டுக்கு பில் கட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஜாதிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அது எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் பர்ஸில், உங்கள் வாலெட்டு, பேண்ட் பாக்கெட்டில் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து என்னென்னா ஒரு விழிப்புணர்வு வரும், நம்ம செலவு பண்ணுறதுல ஒரு விழிப்புணர்வு வரும். அதே மாதிரி இரவு தூங்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களோட இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரல் அந்த டம்ளரில் வைக்கணும். இதுதான் வந்துட்டு சுக்கிரன். பொருள் வந்து விரயமாகக்கூடாது, எனக்கு பண சேமிப்பு வரணும்னு உங்களுக்கு என்ன தெரியுமா, மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லலாம், இல்லைன்னா 858 அப்படின்னு ஒரு நம்பர், இந்த நம்பரை சொல்லி உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வடையணும், விரயம் தடுக்கப்படணும், கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வரணும், ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். ஒரு 28 தடவை உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி மந்திரம், இல்லைனா நான் ஒரு மந்திரம் ரெகுலராக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது தான். ஓம் ரீங் வஷி வஷி தனம் பணம் தினம் தினம். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 28 டைம்ஸ் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு தூங்குங்க, உங்களுக்கு விரயம் தடுக்கப்படும்.
எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட ஹாலில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளையும் கல்லுப்பையும் போட்டு வச்சுட்டு தூங்குங்க. காலையில் எடுத்து அதை வந்து சிங்கில் அல்லது செடி மேலே ஊற்றிடுங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போகும். உங்களுக்கு வந்து தேவையில்லாத எந்த விஷயங்களுமே சரி வராது. முக்கியமான விஷயம், பொருளாதாரம் விரயமாகுதுனாவே நல்ல தூக்கம் வேணும். யாரெல்லாம் சரியாக தூங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பண விரயம் ஏற்படும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை வரும். டாக்டர்கிட்ட போவோம், வேலையை சரியாக செய்ய முடியாது, கொடுத்த டைமுக்கு எதையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனாக இருந்தாலுமே விரயம் அப்படிங்கிறது வந்து ஒரு தூக்கத்துக்கான ஒரு பாவம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா தூங்குனாவே நமக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சேமிப்பாக ஆகும். என்னென்னா அந்த 12ஆம் பாவத்துக்கு திரிகோணமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பாவங்கள் பார்த்திங்கன்னா 4, 8. 4ன்னா நிரந்தர வருமானம். ஒரு நல்ல சுகமான தூக்கம் நமக்கு இருந்து நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை சந்தோஷமாக நம்ம இருந்தாவே இதாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த 8ஆம் பாவம். அப்போ நல்லா அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஏன் செலவு செய்கிறோம், எதுக்கு செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். விழிப்புணர்வு தேவை. எக்கனாமிக்கலாக நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சு தான் நம்ம செலவு பண்ணணும். வரவு செலவு கணக்கை கண்டிப்பாக நம்ம எழுதி வச்சு நம்ம செலவு பண்ணோம்னாவே பொருளாதார உயர்வு தானாக வரும். இதில் தாந்திரிகம் வேண்டாம், மாந்திரிகம் வேண்டாம், ஜோதிடர் வேண்டாம், நட்சத்திரம் வேண்டாம், ராசி வேண்டாம். இது சாதாரணமாக ஒரு கணக்கு தான், சின்னதாக ஒரு கணக்கு செலவு அப்படிங்கிறது தான். முக்கியமாக யார் வீட்டில எல்லாம் அதிகமாக தண்ணி செலவு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் பொருளாதாரம் வீக்காக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நல்லா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாமல் அதை வந்து வீண் பண்ணவே கூடாது. அப்போ அதாவது இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வரக்கு தான். அப்போ கவனம் அப்படின்னு வரும்போது எல்லா விஷயத்திலும் கவனம் வருமா நமக்கு, அதுக்காக தான் இது சொல்கிறோம். இன்னொரு தாந்திரிக மெத்தட் பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ண ஒரு விஷயம், முருங்கை விதை. இது வந்து ஒரு பெரிய மேஜிக்கான ஒரு விஷயம். நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம், ஈஸியாக சிம்பிளாக கிடைக்கும். நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே முருங்கைக்காய் கிடைக்காம இருக்கிறதில்ல. முத்துன முருங்கைக்காலேருந்து அதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த முருங்கை விதை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு உங்கள் வீட்டில் அங்கங்கே வச்சுருங்க. இல்லையா உங்களோட சமையல் அறையில் முக்கியமாக வைக்கணும். வீண் விரயம் அப்படிங்கிறது தடுக்கப்படும். ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் தான் இது. யூஸ் பண்ணி இதெல்லாம் சக்ஸஸ் ஆன விஷயங்கள் தான். அது வந்து உங்களுக்கு வந்து இதாகும். அதே மாதிரி தேக்கு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு நல்ல விஷயம், வைப்ரேஷன் கொண்ட ஒரு விஷயம். தேக்கு அந்த காலத்துலலாம் தேக்கு மரத்தில் பணப்பெட்டி செஞ்சு வச்சுப்பாங்க. பெண்களுக்கு சீர் கொடுக்கறனாவே பீரோ அந்த மாதிரி அந்த சின்னதாக பணப்பெட்டி கொடுக்குறதெல்லாம் வந்து தேக்கு மரத்தில் கொடுப்பாங்க. இப்போல்லாம் அவ்வளோ பொருளாதாரம் இல்லை, என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன துண்டு தேக்கு அது வாங்கி உங்களோட கேஷ் பாக்ஸில் போட்டு வைங்க. அந்த கேஷ் பாக்ஸில் அது போடும்போது கூடவே ஜாதிக்காய், கல்லுப்பு, பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போட்டு வைக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணத்தை தன்னிடத்தே தேக்கி வைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தேக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் தேக்கு. அப்போ பணம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவாகாது. இன்னொரு பரிகாரம், ஒரு காப்பர் சொம்பில் நல்லா நீர் நிரப்பி அதில் வந்து செம்பருத்தி பூவை அதில் போட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ, லக்ஷ்மி மந்திரமோ குபேர மந்திரமோ என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லிவிட்டு அதை வந்து உங்களுக்கு தொடர்ந்து நல்லபடியாக வருமானம் வரணும்னு ப்ரே பண்ணி அந்த நீரை நீங்கள் பருந்தி அந்த நீர் வந்து அப்போ பருகி வர உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். தொடர்ந்து 48 நாள் நீங்கள் செய்யணும். இப்போ 12 லக்னக்காரங்களும் அல்லது ராசிக்காரங்கள் வந்து விரயத்தை தடுத்து பண வரவுக்கான பரிகாரங்கள். மேச ராசிக்காரங்க வந்து
வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு, சிவன் அபிஷேக பிரியர் இல்லையா, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் முக்கியமாக குங்குமம் இதை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். ரிஷபராசிக்காரர்கள் கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு தேவையான தீவனங்கள் வாங்கி தரணும். அதே மாதிரி பெருமாள் ஆலயத்தில் வந்து இவங்க வந்து வாசனை மலர்கள் வாங்கி தானமாக கொடுக்கணும். இல்லை என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, அட்லீஸ்ட் 2 வாழைப்பழமாவது ரெகுலராக பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், இல்லை மிதுன ராசி லக்னத்தில் 12ஆம் அதிபதி இருந்தாலும் அவங்க வாங்கக்கூடிய அவங்க வந்து தானமாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது 7 வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு அல்லது சுமங்கலி பெண்களுக்கு, கர்ப்பமாக இருக்கக்கூடிய சுமங்கலியாக இருந்தாலும் அவங்களுக்கு வளையல் தானம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுக்கணும். அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் தாயாருக்கு லக்ஷ்மி தேவிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து அர்ச்சனைக்கு கொடுக்கணும். பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வரணும் புதன்கிழமை அன்று. கடகராசிக்காரர்கள் இவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு வந்து தண்ணீர் அவங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை அவங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ பறவைகள் வந்து நீர் இருந்திருக்காங்கன்னா வசதி செஞ்சு கொடுத்தாங்கனாவே இவங்களுக்கு வந்து விரயம் ஏற்படுறது வந்து தடுக்கப்படும். சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரியே ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதை வந்து தலைமேட்டில் வச்சு தூங்கணும். காலையில் எடுத்து சிங்கில் இல்லைன்னா செடி மேலே கொட்டணும். அதே மாதிரி வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு வந்து இவங்க கண்டிப்பாக உணவு அப்படிங்கிறதுல வந்து இனிப்பு சேர்த்து கொடுக்கணும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள்கிட்ட புதன்கிழமை நாள் ஆசீர்வாதம் வாங்கணும், இல்லைனா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இது பண்ணணும். பச்சை நிற கைக்குட்டியை எப்போவுமே தன்னோட வச்சுக்கணும். பசுமாட்டுக்கு வந்து கோதுமை மாவும் பச்சரிசியும் வெல்லமும் கலந்து தானமாக கொடுக்கணும். துலாம் ராசி துலா லக்னம் திங்கக்கிழமை இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு இளநீர் துலாம் ராசி அல்லது லக்னக்காரங்க வந்து திங்கக்கிழமை வந்து சிவபெருமானுக்கு வந்து இளநீர் பசுமால் பன்னீர் வந்து தானமாக கொடுக்கணும். விருச்சிக லக்னம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டியில் முருகனுக்கு கடலை பருப்பினால் ஆன இனிப்பை வந்து நைவேத்தியமாக வச்சு தானமாக கொடுத்துட்டு வரணும். தனுசு ராசி அல்லது லக்னம் அல்லது தனுசு ராசி லக்னத்தில் 12ஆம் அதிபதி இருந்தால் மஞ்சள் நிற உடைகளை தானமாக தரணும். விஷ்ணு சகசரநாமம் படிக்கணும். லலிதா நவரத்ன மாலை படிக்கணும். அதே மாதிரி மகாலட்சுமி ஆலயத்தில் போய் தாமரை தண்டு திரி போட்டு நெய் தீபம் 2 ஏற்றி அம்மனுக்கு வந்து பாரிஜாத மலர் கிடைச்சா அர்ச்சனைக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா முல்லைப்பூ. மகர ராசி லக்னம் இவர்கள்
மகர ராசி லக்னம் அல்லது ராசி அமைஞ்சவங்க இல்லை விரையாதிபதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றி காலபைரவருக்கு நல்லெண்ணெய் காப்பு, அதே மாதிரி காலபைரவருக்கு அபிஷேகம் ஆகும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வேணும். யாரெல்லாம் சரியாக தூங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பண விரயம் ஏற்படும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை வரும். டாக்டர்கிட்ட போவோம், வேலையை சரியாக செய்ய முடியாது, கொடுத்த டைமுக்கு எதையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ரீசனாக இருந்தாலுமே விரயம் அப்படிங்கிறது வந்து ஒரு தூக்கத்துக்கான ஒரு பாவம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா தூங்குனாவே நமக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சேமிப்பாக ஆகும். என்னென்னா அந்த 12ஆம் பாவத்துக்கு திரிகோணமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பாவங்கள் பார்த்திங்கன்னா 4, 8. 4ன்னா நிரந்தர வருமானம், ஒரு நல்ல சுகமான தூக்கம் நமக்கு இருந்து நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை சந்தோஷமாக நம்ம இருந்தாவே இதாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த 8ஆம் பாவம். அப்போ நல்லா அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஏன் செலவு செய்கிறோம், எதுக்கு செலவு செய்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். விழிப்புணர்வு தேவை. எக்கனாமிக்கலாக நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சு தான் நம்ம செலவு பண்ணணும். வரவு செலவு கணக்கை கண்டிப்பாக நம்ம எழுதி வச்சு நம்ம செலவு பண்ணோம்னாவே பொருளாதார உயர்வு தானாக வரும். இதில் தாந்திரிகம் வேண்டாம், மாந்திரிகம் வேண்டாம், ஜோதிடர் வேண்டாம், நட்சத்திரம் வேண்டாம், ராசி வேண்டாம். இது சாதாரணமாக ஒரு கணக்கு தான், சின்னதாக ஒரு கணக்கு செலவு அப்படிங்கிறது தான். முக்கியமாக யார் வீட்டில எல்லாம் அதிகமாக தண்ணி செலவு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் பொருளாதாரம் வீக்காக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நல்லா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாமல் அதை வந்து வீண் பண்ணவே கூடாது. அப்போ அதாவது இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரக்கு தான். அப்போ கவனம் அப்படின்னு வரும்போது எல்லா விஷயத்திலும் கவனம் வருமா நமக்கு, அதுக்காக தான் இது சொல்கிறோம். இன்னொரு தாந்திரிக மெத்தட் பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ண ஒரு விஷயம் முருங்கை விதை. இது வந்து ஒரு பெரிய மேஜிக்கான ஒரு விஷயம். நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம், ஈஸியாக சிம்பிளாக கிடைக்கும். நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே முருங்கைக்காய் கிடைக்காமல் இருக்கிறதில்ல, முத்துன முருங்கைக்காயிலேருந்து அதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த முருங்கை விதை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு உங்கள் வீட்டில் அங்கங்கே வச்சுருங்க. இல்லையா உங்களோட சமையல் அறையில் முக்கியமாக வைக்கணும். வீண் விரயம் அப்படிங்கிறது தடுக்கப்படும். ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் தான் இது. யூஸ் பண்ணி இதெல்லாம் சக்ஸஸ் ஆன விஷயங்கள் தான். அது வந்து உங்களுக்கு வந்து இதாகும். அதே மாதிரி தேக்கு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு நல்ல விஷயம், வைப்ரேஷன் கொண்ட ஒரு விஷயம். தேக்கு அந்த காலத்துலலாம் தேக்கு மரத்தில் பணப்பெட்டி செஞ்சு வச்சுப்பாங்க. பெண்களுக்கு சீர் கொடுக்கறனாவே பீரோ அந்த மாதிரி அந்த சின்னதாக பணப்பெட்டி கொடுக்குறதெல்லாம் வந்து தேக்கு மரத்தில் கொடுப்பாங்க. இப்போல்லாம் அவ்வளோ பொருளாதாரம் இல்லை, என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன துண்டு தேக்கு அது வாங்கி உங்களோட கேஷ் பாக்ஸில் போட்டு வைங்க. அந்த கேஷ் பாக்ஸில் அது போடும்போது கூடவே ஜாதிக்காய், கல்லுப்பு, பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போட்டு வைக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணத்தை தன்னிடத்தே தேக்கி வைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தேக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் தேக்கு. அப்போ பணம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவாகாது. இன்னொரு பரிகாரம், ஒரு காப்பர் சொம்பில் நல்லா நீர் நிரப்பி அதில் வந்து செம்பருத்தி பூவை அதில் போட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ, லக்ஷ்மி மந்திரமோ குபேர மந்திரமோ என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லிவிட்டு அதை வந்து உங்களுக்கு தொடர்ந்து நல்லபடியாக வருமானம் வரணும்னு ப்ரே பண்ணி அந்த நீரை நீங்கள் பருந்தி அந்த நீர் வந்து அப்போ பருகி வர உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். தொடர்ந்து 48 நாள் நீங்கள் செய்யணும். இப்போ 12 லக்னக்காரங்களும் அல்லது ராசிக்காரங்கள் வந்து விரயத்தை தடுத்து பண வரவுக்கான பரிகாரங்கள். மேச ராசிக்காரங்க வந்து வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை
சிவன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு, சிவன் அபிஷேக பிரியர் இல்லையா, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் முக்கியமாக குங்குமம் இதை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். ரிஷபராசிக்காரர்கள் கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு தேவையான தீவனங்கள் வாங்கி தரணும். அதே மாதிரி பெருமாள் ஆலயத்தில் வந்து இவங்க வந்து வாசனை மலர்கள் வாங்கி தானமாக கொடுக்கணும். இல்லை என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, அட்லீஸ்ட் 2 வாழைப்பழமாவது ரெகுலராக பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், இல்லை மிதுன ராசி லக்னத்தில் 12ஆம் அதிபதி இருந்தாலும் அவங்க வாங்கக்கூடிய அவங்க வந்து தானமாக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது 7 வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு அல்லது சுமங்கலி பெண்களுக்கு, கர்ப்பமாக இருக்கக்கூடிய சுமங்கலியாக இருந்தாலும் அப்புறம் அவங்களுக்கு வளையல் தானம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுக்கணும். அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் தாயாருக்கு லக்ஷ்மி தேவிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து அர்ச்சனைக்கு கொடுக்கணும். பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வரணும் புதன்கிழமை அன்று. கடகராசிக்காரர்கள் இவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு வந்து தண்ணீர் அவங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை அவங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ பறவைகள் வந்து நீர் இருந்திருக்காங்கன்னா வசதி செஞ்சு கொடுத்தாங்கனாவே இவங்களுக்கு வந்து விரயம் ஏற்படுறது வந்து தடுக்கப்படும். சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரியே ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதை வந்து தலைமேட்டில் வச்சு தூங்கணும். காலையில் எடுத்து சிங்கில் இல்லைன்னா செடி மேலே கொட்டணும். அதே மாதிரி வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு வந்து இவங்க கண்டிப்பாக உணவு அப்படிங்கிறதுல வந்து இனிப்பு சேர்த்து கொடுக்கணும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள்கிட்ட புதன்கிழமை நாள் ஆசீர்வாதம் வாங்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இது பண்ணணும். பச்சை நிற கைக்குட்டியை எப்போவுமே தன்னோட வச்சுக்கணும். பசுமாட்டுக்கு வந்து கோதுமை மாவும் பச்சரிசியும் வெல்லமும் கலந்து தானமாக கொடுக்கணும். துலாம் ராசி துலா லக்னம் திங்கக்கிழமை இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு இளநீர் துலாம் ராசி அல்லது லக்னக்காரங்க வந்து திங்கக்கிழமை வந்து சிவபெருமானுக்கு வந்து இளநீர் பசுமால் பன்னீர் வந்து தானமாக கொடுக்கணும். விருச்சிக லக்னம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டியில் முருகனுக்கு கடலை பருப்பினால் ஆன இனிப்பை வந்து நைவேத்தியமாக வச்சு தானமாக கொடுத்துட்டு வரணும். தனுசு ராசி அல்லது லக்னம் அல்லது தனுசு ராசி லக்னத்தில் 12ஆம் அதிபதி இருந்தான் மஞ்சள் நிற உடைகளை தானமாக தரணும். விஷ்ணு சகசரநாமம் படிக்கணும். லலிதா நவரத்ன மாலை படிக்கணும். அதே மாதிரி மகாலட்சுமி ஆலயத்தில் போய் தாமரை தண்டு திரி போட்டு நெய் தீபம் 2 ஏற்றி அம்மனுக்கு வந்து பாரிஜாத மலர் கிடைச்சா அர்ச்சனைக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா முல்லைப்பூ. மகர ராசி லக்னம் மகர ராசி லக்னம் அல்லது ராசி அமைஞ்சவங்க இல்லை விரையாதிபதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றி காலபைரவருக்கு நல்லெண்ணெய் காப்பு, அதே மாதிரி காலபைரவருக்கு அபிஷேகம் ஆகும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்புச்சார் வாங்கி இவங்க தானமாக கொடுத்துட்டு வரும்போது அந்த விரயம் தடுக்கப்படும். கும்பராசி லக்னம் நவகிரக சந்நிதியில் உள்ள சனி பகவானுக்கு தீபமேற்றி நல்லெண்ணெய் தீபமேற்றி
எள்ளு துவையல் செஞ்சு தயிர் சாதம் படைச்சு அது வந்து தானமாக கொடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி காக்கைக்கு அன்னமிட்டுட்டு வரும்போது இவங்களுக்கு விரயங்கள் தடுக்கப்படும். மீன ராசி அல்லது லக்னம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மஞ்சள் நிற உடை, மஞ்சள் லட்டு தானமாக கொடுக்கணும். மஞ்சள் நிற கைக்குட்டையை எப்போவுமே கையில் வச்சுக்கணும். அப்போ வந்து இவங்களுக்கு விரயம் ஏற்படுறது தவிர்க்கும். அதே மாதிரி அடிக்கடி இவங்க வந்து செருப்பு தானமாக கொடுக்கணும். முக்கியமான விஷயம் நான் வந்து சொன்னேன் ஃபஸ்ட்டு, வீண் விரயத்தை தடுக்கணுன்னா நீர் சொன்னேன், எலக்ட்ரிசிட்டி சொன்னேன். யார் வீட்லேயும் பிஞ்ச செருப்பு வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப தேஞ்சு போன துடைப்பம், தேஞ்சு போன செப்பல்ஸும் வச்சுட்டு இருந்தாங்கனாவே தேவையில்லாமல் விரயம் ஏற்படும், நோயும் வரும். வீண் விரயங்களை தடுத்து எல்லாருமே செல்வ செழிப்பு பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட வேண்டி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோடய ஃபோன் நம்பர் 6374414928. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன், வாழ்க பணத்துடன். இதுவரை கோவையைச் சேர்ந்த நவசக்தி ஜோதிட குழுவின் துணை செயலாளர், பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் வீண் விரயம் தடுப்பதற்கான பரிகாரங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவர்களுக்கு ஜிஏவிஆர் திருமண மண்டபத்தின் உரிமையாளரின் துணைவியார் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.